மின்னல் இப்படி மின்னிட்டு இருக்கு. மழை வரல, ஆனா இடி இடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க அத்தை. எனக்கு என்னமோ விசித்திரமா இருக்கு. ஓ காட், ரெண்டு பேரும் எதுக்கு நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? பயமா இருக்கு, வித்தியாசமா இருக்குன்றீங்க. இடி இடிக்குது, மழை பெய்யல, தட்ஸ் ஆல். இதுல வித்தியாசமா இருக்க என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல அண்ணி, நம்ம பாசிட்டிவா தான் பேசணும். அப்பதான் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இவங்க வெளியில அடிக்கிற புயலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா புயல் இவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் நான். இவங்க எனக்கு இந்த வீட்ல என்னுடைய இடத்த எனக்கு தர வரைக்கும் இவங்களையே சுத்திட்டு இருக்க கெட்ட சக்தினா. ஷர்லனும் ரிஷப் சாரும் இன்னும் டின்னர் சாப்பிட்டு முடிக்கலையா? கீழே கூட வர காணோம். அட்லீஸ்ட் ஷர்லன் வந்தாலாச்சு அவகிட்ட நான் கேட்பேன் ஏன் ரிஷப் சார் கவலையா இருக்காருன்னு. ஆனா அவளையும் காணோம். என்ன பண்றது? நானே போய் பாக்குறேன். அப்படி என்ன நடந்தது? பிரீதா ஏன் இவ்ளோ கவலையா இருக்கா? இவன் மண்டையில அப்படி என்ன ஓடிட்டு இருக்கு? பிரீதா, என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆல் ஓகே? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல. இல்ல இல்ல, ஏதோ இருக்கு. ஒன்னும் இல்ல. அது கரண் இவ்ளோ இடி இடிக்குதுல, சோ கரனை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. அம்மா அம்மா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இந்த சவுண்ட் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. பிரீதா, உனக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சு. சோ ஹனிமூன் பீரியட் எல்லாம் ஓவர். ஹஸ்பண்ட் மேல இவ்ளோ கான்சென்ட்ரேட் பண்ணாத. நீ ஒரு குழந்தையோட அம்மா. உன்னோட மகளை நல்லா கவனமா பாத்துக்கோ. அவ பயமா இருக்குன்னு சொல்றா. பிரீதா, இங்க பாரு, நீ பிஸியா இருந்தா நான் ஹேண்டில் பண்ற பிஹுவ. ஐ மீன், உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும்ல. பிஹு செல்லும், வா என்கிட்ட வா. இல்ல இல்ல, பிரீதா தான் இவளோட அம்மா. பிரீதா, நீ இவள உன்னோட வாழ்க்கையோட இணைச்சுக்கிட்ட. சோ இது உன்னோட பொறுப்பு. பொறுப்பு இல்லாம நடந்துக்காத. இவள உன் வாழ்க்கைய உன்னோடவே வச்சுக்கோ. அத்தை, பிரீதா என்னமோ பீஹுவை தனியா ரூம்ல விட்டுட்டு வந்த மாதிரி எதுக்காக அவளை திட்டுறீங்க? பீஹு தூங்கிட்டா, அதுக்கப்புறம் தான் அவ வந்தா. ஆமா, இடி சத்தம் பயங்கரமா இருந்ததால அந்த சத்தத்தை கேட்டே எழுந்திருச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிரீதா, நீ ஒரு குழந்தையோட அம்மா. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு அம்மாவை பார்த்ததே இல்ல. உன்னால உன்னோட குழந்தைய பாத்துக்க கூட முடியல. பிரீதா, நீ போமா. பிஹுவை கூட்டிட்டு நீ ரூம்க்கு போ. இல்லனா தேவையில்லாம உன்னை ஜட்ஜ் பண்ணிட்டு கரிச்சு கூட்டிட்டு இருப்பாங்க. வாவ் அண்ணி, எல்லா தடவையும் எப்பவுமே நீங்க பிரீதாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எதுக்கு? கரீனாக்கா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. பிரீதா எதுவுமே பண்ணலனா கூட நீங்க எதுக்காக அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ரியலி? பிரீதா மேல எந்த தப்பும் இல்லையா? அந்த குழந்தை, எந்த குழந்தைக்காக நான் அங்க ராத்திரி ஃபுல்லா கண்ணை முழிச்சு உனக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தனோ, எந்த குழந்தைக்காக நான் என் மனசுல உன் மேல அன்பு வர ஆரம்பிச்சதோ, எந்த குழந்தை என் அம்மா அப்பா கண்ணுல ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சோ, எந்த குழந்தைய நான் ஏத்துக்கிட்டனோ என் குழந்தைய நினைச்சு, அந்த குழந்தை யாரோடது? உங்க குழந்தை. ஆனா உன் கண்ணுல பொய்ய தவிர வேற எதுவுமே தெரியல. இத்தினூண்டு உண்மை கூட உன் கண்ணுல எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாம் என் தலையெழுத்து. ஏன்னா என் பொண்டாட்டி கண்ணுல எனக்கு உண்மை தெரியல. அதுவும் என் விஷயத்துல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பிருத்திவிக்கு தான் லாக்கி. நீ அந்த பொறுக்கிக்கு தான் லாக்கி ஆனவ. அவனை மாதிரி உருப்படாதவன் உனக்கு தேவைப்படுறான்ல. உன்னை நான் வெறுக்கிறேன். இப்ப நீ ஒழுங்கா சொல்லு. தயவு செஞ்சு சொல்லிடு. அந்த குழந்தையோட அப்பா யாரு? சொல்ல மாட்டல? நீ சொல்ல போறியா இல்லங்கறத எஸ் ஆர் நோல பதில் சொல்லிடு. சொல்ல மாட்டியா? ரிஷப், உங்களை யாரும் ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி யாரும் ஏத்தி விடல. யாரும் என்ன ஏத்தி விடுறதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா நானே என் கண்ணால பார்த்தேன். ஓகே, நீ ஷர்லின், நான் பிருத்திவி. இப்ப நான் உனக்கு நீ சொன்ன டயலாக சொல்றேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு உன்னுடைய காதல் தவிர வேற எதுவும் தேவையில்ல. ஏதாவது ஞாபகம் வந்ததா? பேபி, எனக்கும் தேங்க்யூ தேவையில்லை. எனக்கும் காதல் தான் வேணும்.
எனக்கு உன் காதல் மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், ஆனா இப்ப இல்ல. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு இப்ப கூட சொல்ல மாட்டல்ல? எங்க இருந்துதான் இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறியோன்னு தெரியல. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பிரமாதம். உன்னுடைய லாயருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீ ஞாபகம் வந்துச்சா? அவனை நான் பார்க்க வான்னு கூப்பிட்டேன். 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஷெர்லின் மேடம், நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்க ஜாதகமே இப்ப என்கிட்ட இருக்கு. நீங்க எவ்வளவு ஈடுபாடோட பிருத்திவியை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு எனக்கு தெரியும். மேடம், உங்களுடைய லாயருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க அதுவும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத. கொடுத்தல, அவனுக்கு நான் இப்பவே ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுவேன். உன்னை பத்தின உண்மை இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்துவேன். சொல்லு, பண்ணட்டுமா? ஃபோன் பண்ணவா, இல்ல நீயே உண்மை சொல்றியா? என்ன பண்ணணும் சொல்லு. உண்மை சொல்றியா? அப்ப சொல்ல மாட்டேன். சரி, உன்னுடைய லாயரே உண்மையை சொல்லட்டும். ரிஷப், தொடாத. என்ன தொடாத. உன்னுடைய லாயரே இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லட்டும். ஒழுங்கா கைய விடு. கான்ஃபிஷன் வேணும்ல? சொல்லு. நீங்க சொன்னதுதான் உண்மை, நான் சொன்னது போய். சாரிம்மா. எதுக்கு சாரி? என்னால தானே உங்களுக்கு திட்டு விழுந்துச்சு. இல்ல, உங்கனால ஒன்றும் கிடையாது. எனக்கு எங்க திட்டு விழுந்துச்சு? அவங்க இந்த வீட்டு பெரியவங்கல்ல, நமக்கு ஏதோ சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா தாலாட்டு பாடுங்க. பாடணுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? அம்மா உன்ன மாதிரியே இருக்கும்போது அம்மாவை பெத்தவரு, அதாவது அப்பா, அம்மாவுக்கு தாலாட்டு பாடிதான் தூங்க வைப்பாரு. அண்ணி இப்படி பண்ணிருக்க கூடாது. அவங்க பண்ணது தப்பு. எப்பவுமே பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது சரியே கிடையாது. கரீனா, விட்டுடு, போகட்டும். ராகிக்கு பிரீதாவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல. பிரீதா மேல ஓவரா அன்பு காட்டுறாங்க. ஏதோ இவங்க பெத்த பொண்ணு மாதிரி. அப்படி என்ன ஈடுபாடு? பாசம் இருக்கலாம், அதுக்கு இப்படியா? அண்ணி மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பிரீதா அவங்களோட மருமகனா, நான் அவங்களோட நாத்தனார். பிரீதாக்காக நாத்தனார கூட விட்டு வைக்கிறது இல்ல. யாராவது பிரீதாக்கு எதிராக ஏதாவது சொன்னா கூட இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இனிமே நான் இவங்கள ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாகணும்? ஏன்னா இவங்க மட்டும்தான் எப்பவுமே பிரீதாக்கு ஃபேவரா இருக்காங்க. நான் இவங்கள ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இங்க பாருமா, இப்ப நீ அப்செட்டா இருக்க, கோவத்துல இருக்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியல. ஆனா என்ன? உங்களுக்கு தெரியலையாமா? பிரீதாக்கு பிஹு மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அவ குழந்தைய கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்ல. நான் பிஹுவை இந்த வீட்டோட வாரிசாச்சே. அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். அவளை இங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சமா. பிரீதா அம்மாவாகணும்னு ஆசைப்பட்டால. அம்மானா இப்படியா இருப்பாங்க? அம்மா குழந்தைய எப்படியா பாத்துப்பாங்க? அவளுக்கு தன்னோட மக மேல கவனமே இல்ல. மத்த எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு கவனம் இருக்கு. பிஹுவை மட்டும் கவனிக்க மாட்டான். அடுத்த தடவை பிரீதா இந்த மாதிரி ஏதாவது பண்ணானா, கொஞ்சமாவது பிஹுவை கவனிக்காம இருந்தான்னா, நான் பிஹுவை சோனாக்ஷி கிட்டேயே கொடுத்துருவேன். கரீனா, வாய மூடிடு. வாய மூடு. ஏமா, எதுக்கு அமைதியா இருக்கணும்?
பிரீதா கொஞ்சம் கூட கவனமா பிஹுவை பாத்துக்க மாட்றா. மார்க் மை வேர்ட்ஸ், பிஹு விஷயத்துல கண்டிப்பா ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகும் பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பிஹுவை அவளோட உண்மையான அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அதாவது சோனாக்ஷி கிட்ட. வாய மூடு. இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. வாய மூடு. ராக்கி ஆண்டி, நீங்க ஓகே தானே? ஓகே, குட் நைட். சோனாக்ஷி, ஆண்டி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரீதா ஒரு ரொம்ப நல்ல அம்மா. கரீனா அக்கா என்ன நல்லா சொன்னாங்களோ அதெல்லாம் கோவத்துல சொன்னது. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, கரீனா அக்கா பீஹுவோட இமோஷனலா ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. அதனால பீஹுக்கு சின்னதா ஏதாவது ஆனா கூட அவங்களால தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால அவங்க சொல்றது எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்காத. அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கோவத்துல சொன்னதுதான். ஐ நோ ராக்கி ஆண்டி, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் பிரீதாக்கு அகேன்ஸ்டா ஏதாவது சாலிடா பிளான் பண்ணி ஆகணும். அத பார்த்த எல்லாருக்குமே பிரீதா ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாதுன்னு தோணணும். அவளால பீகுவை வளர்க்க முடியாதுன்னு தோணணும். ஆனா அதுக்கு ஏதாவது சாலிடான பிளேம பிரீதா மேல போடணும். இல்லனா எண்ட் ஆஃப் த டே ராக்கி மறுபடியும் அவளை பாதுகாக்க வந்து நிப்பா, எப்பவும் பண்ற மாதிரி. நீ என்னெல்லாம் சொன்னியோ அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சரிதான். நான் என்னைக்குமே உன்னை காதலிக்கல. நான் உன்ன மாதிரி ஆள போய் காதலிப்பேனா? You're wrong, Mr. ரிஷப் லூத்ரா. எல்லாமே வேஷம்தான், என்னுடைய நாடகம். என் மனசுல உன் மேல கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல. நீ என்ன திட்டுறது? நான் ஒண்ணு மிஸ்ஸஸ் லூத்ரா இல்ல. ஐயோ, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிஸ்ஸஸ் லூத்ராங்கிற ஃபீலிங் வந்ததே இல்ல. நீ என் புருஷனா இருக்க லாய்க்கே இல்ல. இதுதானே கேட்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்த. கேட்டல, இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிற? ஏன்னா உன்னை பத்தின உண்மையை மத்தவங்கள கேட்கணும்ல. இப்ப நீ என் முன்னாடி சொன்ன உண்மைலாம் இருக்கே, அத மத்தவங்க முன்னாடி சொல்லுவா. என் கைய விடு. ஏய், சொல்றத கேளு, என்ன தடுக்காத. ரிஷப், என் கைய விடு. ரிஷப், என்ன எங்க கூட்டிட்டு போற? எல்லாரும் முன்னாடி அந்த குழந்தை யாருதுன்னு நீ சொல்லணும். பிருத்வி குழந்தைதான். அந்த குழந்தை பிருத்வியோட குழந்தை. நீ இதுதானே கேட்கணும்னு நினைச்ச? ரொம்ப நேரமா கத்திட்டு இருந்தால கன்ஃபெஷன் வேணும் கன்ஃபெஷன் வேணும்னு. இதுதான் உண்மை. அந்த குழந்தை பிருத்வியோட குழந்தை. உன்ன மாதிரி ஆள எவ காதலிப்பா? நீ எல்லாரும் முன்னாடியே தலை குனிஞ்சு போறவன். ஆனா பிருத்வி தலை நிமிந்து நடக்கிறவன். அவன் உரிமைக்காக போராடுறவன். அவன் உன்ன மாதிரி இல்ல. உன் கூட இருந்த அந்த காலத்தை நினைச்சா என் வாழ்க்கையை நரகமான மாதிரி இருக்கு. ஆனா பிருத்வியோட இருந்தா எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், எனக்கு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். நீ என்ன சொன்ன? ஃபேமிலி முன்னாடி போய் நிறுத்தவன் சொன்னல? போ, கூட்டு போ. நான் சொல்லிடுறேன், உனக்கும் எனக்கும் நடுவுல இன்னைக்கு வரைக்கும் எதுவும் நடக்கலன்னு சொல்றேன். எனக்கு எந்த இழப்பும் இல்ல. நீ தான் கேலி கூத்தாயிடுவ, உன்னோட குடும்பம் கேலி கூத்தாயிடும். அதுவும் எல்லாருக்கும் நான் ரிஷப் லூத்ராவை இல்ல பிருத்வியை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா, நான் ரிஷபோட குழந்தைய சுமக்கல பிருத்வியோட குழந்தையதான் சுமந்தன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆனா உன் மாம் உன் டேடுக்கு டிப்ரெஷன் ஆயிடும், எல்லாருடைய மனசு உடைஞ்சு போயிடும். ஆனா நான் பிருத்வியை காதலிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது, புரிஞ்சுதா? என்னாச்சு? இது கேட்கும் போது கஷ்டமா இருக்கா? ரிஷப், எனக்கு உன்ன மாதிரி ஆளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆமாங்க ஆமாப்பா ஆமாமான்னு இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஆளை யாராலையும் காதலிக்க முடியாது. நீ எப்ப பார்த்தாலும் மிஸ்டர் ரைட் மேன் இமேஜோட சுத்திட்டு இருக்கல, அதை பார்க்கும் போது இரிட்டேட் ஆகுது. எனக்கு கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் நடுவுல ஏதாவது நடந்திருக்கும்னு எப்படி யோசிச்ச? You're wrong. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் என்னைக்குமே என் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேன். I hate you. தப்பி தவறி கூட நான் உங்களை கையை அடிக்காம விட்டுட்டேன்னு நினைக்காத. தெரியாம நடந்துருச்சு. I am man enough. அதனால இந்த தப்பு நடந்துருச்சு. புரிஞ்சதா? குழந்தைய பெத்துக்கிறது மட்டும் ஆம்பளைக்கான அடையாளம் இல்ல,
மற்றவனுடைய குழந்தையா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதான் ஆம்பளையோட அடையாளம். அதை நான் பண்ணேன். நீ யார் என்னுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுறதுக்கு? உன் கேரக்டரை பற்றியே உனக்கு தெரியாது. ஆனால் நீ எனக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் தர நான் ஒழுங்கானவன் இல்லைன்னு. ஷேம் ஆன் யூ. உன்னால் உன் குடும்பத்தை சமாளிக்க முடியல. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஷெர்லின், நீ அதை கெடுத்துக்கிட்ட. எனக்கு உன் மேலே கோவமே வரல, உன்னை நினச்ச பரிதாபமாக இருக்கு. ஐ எம் டன். ஹலோ கரண், ஹாய், நான் தான் பிரீதா. நீ இப்போ எங்க இருக்க? நான் பக்கத்தில் தான், சீக்கிரமாக வந்துடுவேன். ஏன் நீ நீ எதுக்கு இப்படி மெல்லமா பேசுற? ஏன்னா நீ மெதுவாக பேசுறியே. ஐயோ, அட நான் ஏன் இப்படி மெல்லமா பேசுறேன்னா, பீஹு இங்க தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் பீஹு ரூம்ல இருக்கேன், அவளை தூங்க வச்சிட்டு இருக்கேன். அது இடிமின்னலா இருக்கா, அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீயும் சீக்கிரமா வந்துரு. இங்க பாரு, கிளைமேட் கூட அவ்வளவா ஒன்றும் நல்லா இல்லை. அதோட மனசும் எனக்கு சரியில்லை. பீஹு ரொம்பவே பயந்துட்டா. ராக்கிமாவும் பயப்படுறாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். டோன்ட் worry baby doll, your husband is coming. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு, சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு பயமா இருக்குன்னா நானும் பயப்படணுமா? அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. என் ஒய்ஃப் பயப்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உனக்கு பயமா இருக்கிறதுனால தான் என்ன சீக்கிரமா வீட்டுக்கு வாங்குற. அதுவும் ரொம்ப அன்பா பேசுற. அவ்வளவுதானே? அதை விட நான் உன்னை ரொம்ப அன்பாவே கூப்பிடுறேன். கரண் ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வந்துடுறேன். வந்துகிட்டே இருக்கம்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன? இன்னைக்கு பூரா ஒரு மாதிரியே இருந்தேன். ஐ வாஸ் மிஸ்ஸிங் யூ. சரி, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனக்கு என்னமோ ரிஷப் சாருக்கு நீ தேவைன்னு தோணுது. ஏன், என்னாச்சு? என்ன நடந்தது? என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தோணுது. நீ சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். நீ ரிஷப் சார் கிட்ட போய் பேசு. இதோ வர. பாய். பாய். நான் உன்னை என்னைக்கும் காதலிக்கவே இல்லை. எல்லாமே வெளி வேஷம், எல்லாம் என் நாடகம். என் மனசுல உன் மேல கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்ல. ரொம்ப நேரமா கத்திட்டே இருந்தால கன்ஃபெஷன் வேணும் கன்ஃபெஷன் வேணும்னு. இதுதான் உண்மை. அந்த குழந்தை பிருத்வியோட குழந்தை. எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீதான் கேலி கூத்தாடுவ. உன் குடும்பம் கேலி கூத்தாயிடும். ஏன்னா எல்லாருக்குமே நான் ரிஷப காதலிக்கல, பிருத்வி தான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் ரிஷபோடைய குழந்தைய சுமக்கல, பிருத்வியோடைய குழந்தைய தான் என் வயித்துல சுமந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருக்கிற நல்லதே செத்து போன மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னோட நல்ல குணத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அப்படின்னா என் நல்ல குணம் செத்த மாதிரி. என் நல்ல குணமே செத்துருச்சுன்னா நான் செத்த மாதிரி தான். ஸோ இனிமே நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? பிருத்வி, பேபி, என்னாச்சு பேபி? என் சிங்க குட்டி ஏன் இப்படி பூனை மாதிரி இருக்கா? பிருத்வி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? பிருத்வி, அது நான் என்ன பண்ணக்கூடாது, நான் அதை பண்ணிட்டேன். என்ன ஆச்சு பேபி? ஒரு நிமிஷம் அமைதியார். இங்க பாரு பேபி, நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம். என்னால அமைதியா இருக்க முடியாது. பிருத்வி, நான் என்ன பண்ணன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீயும் அமைதியா இருக்க மாட்ட. பேபி ப்ளீஸ், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் அமைதியா தான் சொல்ல பேபி. அது பிருத்வி, நான் நல்ல மருமகன்னு டேக் வாங்கியிருந்தால இப்பதையும் கையை விட்டு போயிடுச்சு. எப்படி எப்படி அப்படி என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. பிருத்வி, நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன். பிருத்வி, இனிமே என்னால எதுவுமே முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் பிருத்வி, புரிஞ்சுக்கோ. பேபி, நான் எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிடுவேன். அது நீ என்கிட்ட தெளிவா சொன்னா மட்டும்தான். ப்ளீஸ் என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு பேபி. நான் ரிஷப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
என்ன சொல்லிட்ட? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதோட அந்த குழந்தை நம்மளுடைய குழந்தைன்னு சொன்னேன். அவனோட குழந்தை இல்லைன்னு சொன்னேன். சும்மா சொல்றியா? ஐயோ, நான் ஏன் சும்மா சொல்ல போறேன்? சும்மா தானே சொல்ற. உண்மையை சொல்லு பேபி, நீ சும்மா தானே சொல்ற. சொல்லு, நீ போய் தானே சொல்ற. இல்ல நீ சும்மா விளையாடுற. உண்மையை மட்டும் சொல்லு. சொல்லு. அப்படி நீ உண்மையை சொல்லலன்னா நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டு அர்த்தம். என்ன அவசியம் இருக்கு? உனக்கு தெரியும்ல, நான் அந்த ஃபேமிலில உன்னை எதுக்கு பிளான் பண்ண? அந்த ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக. அவங்க பழி வாங்க என்கிட்ட இருந்த கடைசி நம்பிக்கை, கடைசி பகடக்காய் நீதான். அதை நீ இப்ப காலி பண்ணிட்ட. நீ இதை உடைச்சிட்ட. என்ன நான் உடைச்சனா? எல்லாத்தையும் நீதான் கெடுத்த. என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்ட. ஒருவேளை நீ இதெல்லாம் செய்யாம இருந்திருந்தா நீ இன்னைக்கு ஜெயில இருந்திருக்க மாட்ட. நீ ஜெயிலுக்கு வந்துட்ட. நான் என்ன பண்ணுவேன்? லாயர் கிட்ட பேசி உன்னை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணு. உனக்கு சப்போர்ட் பண்ற. ஆனா நீ என்ன பண்ற? நீ என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் இங்க வந்ததே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நம்பிதான். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இப்ப நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்னு. நீ வெளியே இருக்க, நான் உள்ள இருக்கேன். ஐயோ, இந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சு நான் இப்பவே ஆஃப் மென்டல் ஆயிட்டேன். ஆனா நீ வெளியே தானே இருக்க. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல. உன் கண்ட்ரோல தானே இருக்க. நான் என்ன பேசுறேன், என்ன சொல்றேன் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. ஐயோ, நீ கண்ட்ரோல தானே இருக்க. ஐயோ, எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை நீதான். அதை இப்ப உடைச்சிட்டேன்றத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற?